ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு வெட்ரிஸ் டைரி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மலாம் வந்து ஒரு விளாக்ல வந்து இப்போ சந்திக்க போகிறோம். எந்த இடத்துக்கு நான் என்ன விளாக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சாத்தனூர் டேம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சாத்தனூர் டேம் அப்படின்ட்டு, நிறைய புக்ஸில் படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், அதனால வந்து கூட பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்த சாத்தனூர் டேமை பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அங்கே தான் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை வேட்டி அண்ட் ஷர்ட்டு எல்லாம் போட்டு என்னோடய கார் எடுத்துகிட்டு பசங்களோட ஒரு ட்ரிப்பாக வந்து வந்திருக்கோம். இதில் வந்து நாங்கள் பிளான் வந்து சாத்தனூர் இல்லை, வந்தது வந்து திருவண்ணாமலைக்கு. பட் சாத்தனூர் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு கிரிவலத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். சரி, இப்போ நாங்கள் திருவண்ணாமலை அப்படிங்கிறதே நாங்கள் அடிக்கடி வந்து இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு அண்ணாமலையோட ஈர்ப்பு வந்து இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நேற்று வந்து சித்ரா பௌர்ணமி இல்லையா, அதுக்காக வந்து நைட்டெல்லாம் கிரிவலம் சுற்றிட்டு இப்போ காலைல ஒரு இந்த பக்கத்தில் தான் 30 கிலோமீட்டரில் இந்த சாத்தனூர் டேம் இருக்குது, பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே நிறையா வந்து பார்க்கில் நிறையா வந்து கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த நீச்சல் குளம்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். நீச்சல் குளத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 70 ரூபாயா? இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு முதலை பண்ணைக்கு வந்து பார்க்க போகிறோம். இங்கே சாத்தனூர் டேமில் இருக்கிற முதலை பண்ணை. இப்படியே தான் முன்மா முதலை பண்ணை சாத்தனூர் அணை. இது என்னடா இது, அப்படியே ஃபாரஸ்ட்ல அப்படி போற மாதிரி தான் இருக்கு. ஃபாரஸ்ட் தான் இது. இல்ல கம்முன்னு முதல்ல பண்ணைக்கு வந்து வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லயே செல்லுலாம் எடுத்துட்டு போக கூடாது, கேமரா எடுத்து போடணும்னு போட்டிருக்காங்க. பாப்போம். என்னப்பா இது, என்னமோ சொல்ற மாரி திம்சு கட்ட மாரி கிடக்கலாம். இந்த முதலைங்களே வெயில்ல டயர்டாக கிடக்குங்க. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. 20 ரூபா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த கரோட்டாலி இருக்காது. அப்பா வாழை பார்த்தீங்கன்னா டைனோசர் மாதிரி தான் இருக்கு. இது என்ன சிலையா என்னது இது? வாயை பொழந்துட்டே படுத்துருக்கு. தேங்கப்பா, அது வாயே. இது ஒன்று மூச்சு விடுது பாருங்க, அப்படியே ஜம்ப் பண்ணி செல்ல பிடிக்கிடுமா? முதல்ல எல்லாம் டயர்டாகி படுத்துருக்கிறத பாருங்க. எல்லாம் ஒரே ஷேப்ல பாருங்க. எல்லாம் இது உள்ள படுத்து கிடக்கு. இல்ல மூணு அங்க வாயை பழந்துகிட்டே படுத்துருந்தது பத்தியா? பல்லுலாம் பயங்கரமா தான் இருக்கு. அதான் ஒரு புட்டி பிடிச்சா அங்க பாரு. இப்படிதான் வந்து முதல்ல வந்து இது விடும். அதை பார்த்து நம்ம இதாயிடணும், உஷாராயிடணும். இல்ல இது எங்கேயோ அடிபட்டு வேற இருக்கு, சண்டை போட்டுருக்குள்ள இருக்கு. டைனோசருக்கும் சண்டை. ஒரு வைரஸ் டைனோசர் மாதிரி தானே இருக்குதுவா? ரெண்டும் சண்டை போட்டுட்டு தான் காயம் இருக்கு. வாயை குழந்தையே படுத்துருக்கு, குளிர் காயுது.
இதில் நிறைய முதலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 400க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் இருக்குதான் நிறைய முதலைங்க. தண்ணி உள்ள எல்லாம் அப்படியே அவங்க ஒன்றும் செய்யாது வளர்க்குறதுனால. வளர்க்குறவங்களும் முதலைக்கும் பாசம் உண்டுங்க. என்ன வண்டி சருவில் அடிக்குதா? ஐயோ வண்டி பவர் இல்லை உள்ள இருக்கு. இது எப்படி இருக்கு? தலைவர் மாசம் அது பேர் ரிவர்ஸ் அடிக்குது. இதுதான் இது தலைவர் போல இருக்கு டானு. அது எல்லாத்தையும் எல்லாம் ஒண்ணு சண்டை போட்டு போல இருக்கு. ஃபைனலா நாங்க வந்து முதல்ல பண்ண எல்லாம் பார்த்தாச்சு. வீடியோவில் நீங்க எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய வெரைட்டி முதலெல்லாம் வந்து இருக்கு. ஒவ்வொரு தொட்டியா வந்து இருக்கு. ஒவ்வொரு தொட்டிலையும் பாத்தீங்கன்னா அந்த முதலை வந்து டிஃப்ரெண்டாவே இருக்கு. ஸோ நிறைய ரகங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாம அங்க வேலை செய்யறவங்க வந்து அது இப்போ முதல்ல கூடயே வேலை செய்யறாங்க. நம்ம முதல்ல பயப்படுவோம். அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா வந்து ஒர்க் பண்றாங்க. ஏன்னா குட்டியிலேருந்து வளர்க்குறாங்களாம். அதனால அவங்க எல்லாம் எதுவுமே வந்து செய்யாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் விலங்கா இருந்தாலும் நம்ம வந்து அது கூட வந்து ரொம்ப அன்பா பழகணும் அப்படின்னா நம்மள எதுவும் செய்யாதுங்கிறதுக்கு உதாரணம் தான் அது. அது சிங்கமா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், முதலையா இருக்கட்டும், எல்லாமே அதே கான்செப்ட் தானே. ஸோ இப்போ நாங்கள் முதல்ல பண்ணி பார்த்துட்டோம். அடுத்த டேம் போய் வேற ஏதாவது இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே டேம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நீச்சல் குளம் வந்து இருக்கு. இந்த குளத்துக்கு டிக்கெட் வந்து 70 ரூபா. 1 மணி நேரம் நம்ம குளிச்சுக்கலாம். நீங்கள் யாராவது வந்தீங்க அப்படின்னா ஸோ இதை என்ஜாய் பண்ணிக்கலாம். வவ்வால் கூட்டம் வந்து பயங்கரமா சாத்தனூர் அணை. இப்போ நம்ம வந்து இது மேலே போகிறோம். மேலே போய் பார்க்க போகிறோம். இங்கே ஏதோ வண்ண மீன் காட்சியகம்னு இருக்கு. அது இந்த பக்கம் போட்டிருக்கு. அப்புறம் இன்னும் வந்து நம்ம போன இடத்துல பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து இருக்கான். சில்ட்ரன்ஸ் பார்க்கு அங்கெல்லாம் நாங்கள் போகல. நம்ம சில்ட்ரனா அப்படின்ட்டு போகலை. எனக்கு பின்னாடி வந்து டேம் இருக்கு. சாத்தனூர் டேம். காமராஜர் கட்டின உண்மையா? காமராஜர் கட்டியிருக்காரு. வேற யார் பேரும் தெரியல எங்களுக்கு. ஸோ அவங்க கட்டியிருக்கதை தான் சொல்றாங்க. நல்லா இருக்கு டேமை பார்க்கறதுக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் அந்த சைடு வந்து கொஞ்சம் இருக்கான். சென்டரில் பார்க் வச்சிருக்காங்க. நல்லா சூப்பராகவே இருக்கு. இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கிளைமேட்டுக்கு சம்மரில் வந்து நல்லா காற்று ஓட்டமாக நல்லா சூப்பராக இருக்கு. அதே போல் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இன்னும் பார்க்கறதுக்கு முதல்ல பண்ண அப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க்கு இந்த மாதிரி நிறையாவுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த சைடு வந்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு போங்க. நாங்கள் வந்து இப்போ லேக் வியூ பார்க்கறதுக்காக மேலே போகிறோம். இப்போ வந்து நம்ம அந்த அணையோட மேல் பகுதியில் இருக்கோம். உள்ளே இருக்கிற இதுதான் லேக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசன் அப்படிங்க தண்ணி அந்தளவுக்கு இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு டேம் வந்து அந்த சைடு ஒன்று இருக்குது சற்று. அப்புறம் நம்ம முன்னாடி பார்த்தது இந்த சைடு இருக்குது. ஸோ கீழே வந்து அந்த பார்க்லாம் செம்மையாக இருக்குது. பார்த்துட்டு தான் வந்தோம். இந்த ஏரியா செம்மையாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இங்கேயே வந்து கொஞ்சம் நல்லா விசிட்டர்ஸ் எல்லாம் உட்கார்ற மாரி வச்சுருக்காங்க. தண்ணிலாம் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா செம்மையாக காற்று வரும். நல்லா கூலிங்காக செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு அங்கே தெரியல அந்த மலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த மலைகளுக்கு இடையில தான் இந்த சாத்தனூர் டேம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஓகே நண்பர்களே,
நம்ம வந்து இந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் இதோட முடிச்சுட்டு வீட்டுக்கு எல்லாம் கிளம்புறோம். ஏன்னா நாங்கள் வந்தது ஆக்சுவலாக வந்து அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ வந்து அங்கே வந்துட்டு நம்ம இங்கே பார்க்காம போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன் இந்த சாத்தூர் டேம் அப்படிங்கிறதுக்கு. பார்த்தாச்சு, உங்களுக்கும் அதை வந்து நான் காமிச்சாச்சு. ஸோ பசங்களோட நேரத்தோட வீட்டுக்கு நாங்கள் கிளம்புறோம். ஓகே, பாய், டாட்டா.